ஸ்ரீமத் பாகவதம் 17ஆம் பகுதி புரஞ்சனன் சரிதம். ஒரு நாள் ஆத்ம தத்துவத்தை அறிந்த நாரத முனிவர் கர்ம மார்க்கத்திலே ஈடுபட்டிருந்த பிராச்சீன பர்கிஷதரை காண வந்தார். அவர் அரசனிடம் அழியாத இன்பத்தை பெற மோட்ச மார்க்கமே சிறந்தது என்றும் கர்மாக்களால் மோட்ச சுகம் கிடைப்பது இல்லை என்றும் கூறினார். அதற்கு மன்னன் நாரத முனிவரிடம் தனக்கு மோட்ச மார்க்கத்தை உபதேசிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது மன்னன் புரஞ்சனன் கதையை கூறினார். நாரத முனிவர், முன்பு புரஞ்சனன் என்றொரு மன்னன் இருந்தான். அவன் பெயர் அபிஜ்ஞாதன். ஒரு நாள் புரஞ்சனன் இமயமலை சாரலில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது தெற்கு தாழ்வரையில் 9 கோட்டை வாயில்களுடன் கூடிய நகரத்தை கண்டான். அதிலே உலாவிக் கொண்டிருக்கும் போது ஒரு அழகிய பெண்மணியை கண்டான். அவளுடன் பல பெண்மணிகளும் 10 பணியாளர்களும் இருந்தனர். 5 தலை அரவம் ஒன்றும் அவளுடன் இருந்து அந்த நகரத்தை காத்து கொண்டிருந்தது. அவளை கண்டு மயங்கிய மன்னன் அவளுடைய விவரங்களை கேட்டான். ஆனால் அவளை படைத்தவரையோ அந்நகரை அமைத்தவரையோ குறித்து அறியாமல் அங்கு வாழ்ந்து வந்தாள். மேலும் அவள் மன்னனிடம் அவன் விரும்பினால் அவளை திருமணம் புரியலாம் என்றும் கூறினாள். அவள் அழகில் மயங்கிய மன்னன் அவளை திருமணம் செய்து அவள் மோகத்தில் தன் வயதை இழந்து அறிவை இழந்து அவளுடன் வாழ்ந்து பல மக்களை பெற்று அவர்களுக்கு திருமணம் செய்வித்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தான். ஆண்டுகள் செல்ல செல்ல மெல்ல இளமை மறைந்து முதுமையும் வந்தது. அந்த சமயத்தில் காலகன்னிகை, பிரஜ்வாரன் ஆகிய மிருத்யுவின் சேனா வீரர்கள் அந்நகரை முற்றுகையிட்டு தாக்கினர். அதனால் சுகபோகம் செல்வம் அனைத்தையும் இழந்தான் அவன். அப்போது பிரஜ்வாரன் என்ற விரோதி அந்நகரத்தை எரிக்க அதை காத்து வந்த சர்ப்பம் ஓடிவிட்டது. நகரமும் அழிந்தது. மரண சமயத்தில் புரஞ்சனன் தன் மனைவியின் நினைவிலேயே இருந்ததால் மறுபிறவியில் விதர்ப்ப நாட்டு அரசனின் மகளாக பிறந்தான். அவளை மலையத்வஜ பாண்டியன் வீர கப்பமாக பெற்று திருமணம் செய்து கொள்ள அந்த தம்பதியருக்கு ஒரு பெண்ணும் 7 புத்திரர்களும் பிறந்தனர். அவர்களே திராவிட நாட்டு மன்னர்களாக இருந்தனர். அந்த பெண்ணை அகஸ்தியர் திருமணம் செய்தார். பிறகு மலையத்வஜ மன்னன் அரசை குமாரர்கள் ஒப்படைத்துவிட்டு குலாசலம் என்ற மலை சாரலில் சென்று ஸ்ரீ வாசுதேவரை ஆராதித்து வந்தார். அவள் மனைவியும் அவனை பின்தொடர்ந்தாள். ஒரு நாள் தியானத்தில் மூழ்கியிருந்த மன்னனின் மனைவி அவன் பாதங்களை வழிபட ஆரம்பித்தாள். மன்னன் மகா சமாதியில் ஆழ்ந்து விட்டான். பாதங்கள் சில்லிட்டன. கணவனுடன் சக மனதிற்கு முற்பட்டு தீயை வலம் வருகையில் அங்கொரு அந்தன சிரேஷ்டர் தோன்றினார். அவர் முற்பிறவியில் புரஞ்சனனின் நண்பனாக இருந்த அபிஜ்ஞாதன். அவன் தாம் இருவரும் இணை பிரியாத நண்பர்களாய் அன்ன பறவைகளாக மானசரோவரத்தில் வசித்ததை நினைவூட்டினான். மேலும் அவர்கள் இருவருமே சுத்த சுரூபிகள் என்றும் அவன் வைதர்பி என்பதும் மாயையே ஆகும் என்பதும் கூறினான். இவ்வாறு கூறப்பட்ட செய்தியை கேட்டு பெண்ணாகிய முற்பிறவி புரஞ்சனன் முன்னினைவு வரப்பெற்று தன் உண்மை சுரூப ஞானத்திலே நிலைத்தவனாக ஆனந்தத்தை அடைந்தான். இந்த கதையை தொடர்ந்து நாரத மாமுனிவர் பர்ஹிஷித்ரிடம் ஆத்ம நலனில் ஆசையுள்ள புருஷன் பகவான் வாசுதேவரையே வழிபட வேண்டும், அவரது சரித்திரத்தை கேட்க வேண்டும், திவ்ய நாமங்களை உச்சரிக்க வேண்டும். அதனால் பக்தி யோகம் நிலை பெற்று ஞானமும் வைராக்கியமும் விருத்தியாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் அனுகிரகம் செய்கிறார். ஸ்ரீஹரி சரணங்களையே சரண் அடைந்தவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்றார். பிறகு நாரத மாமுனிவர் ஜீவாத்மா பரமாத்மா சுரூபத்தை தெளிவாக எடுத்து கூறிவிட்டு அவனிடம் விடை பெற்று சித்தலோகம் சென்றார். 17ஆம் பகுதி நிறைவடைந்தது.